ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஒரு மேட்டர் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதை நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆனால் ப்ராசிக்யூஷனுடைய வேலை ஒரு ஸ்ட்ராங்கான கேஸை நீதிபதிக்கு முன்னாடி வைக்கணும். இங்க இந்த பொள்ளாச்சி வழக்கில் ப்ராசிக்யூஷன் அதாவது சிபிஐ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸை வச்சு ஆதாரத்தை வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசஸ் தான் அந்த கேஸுக்கு நடக்கணும். எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அதை நீதிமன்றத்துக்கு முன்பாக தான் எடுத்து சென்று அதற்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். அதற்கும் உக்க தண்டனை சாட்சிகளுடைய அடிப்படையில் வரும் என்று நம்புகிறேன். சில மூவிங் பார்ட்ஸ் இன்னும் இருக்கு. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணியில எந்த விதமான ஒரு சப்ட்ராக்ஷனோ எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எதிரணியில இருக்கிற மெயினான கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் என்றுமே குறைச்சு மதிப்பிட்டது கிடையாது. அது பெரிய கட்சி. ரெட்டலைக்கு என்று ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எல்லா காலங்காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சி இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நான் பேசிய அளவில் நான் ஒரு ஊரா போகும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் இருக்கிறார்கள். அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்பல. எதுக்கு இவ்வளவு சீக்கிரமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம்? இப்பதானே 2024 ஆண்டு தேர்தலில் வேண்டாம்னு சொல்லி பிரிஞ்சோம். இப்ப எதுக்கு திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன திடீர்னு போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது? அந்த கூட்டணியை வச்சாதான் நமக்கு வாக்கு வரலன்னு சொல்லி 2021 அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைந்த பின்னர் 2024 தனியா நின்னோம். 2025 அதாவது ஒரு வருஷம் கூட நான் ஆகல. இன்னும் ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மீண்டும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சோன்றது ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது நியாயமான கேள்வி. அவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. அதனால இது ஒரு வில்லிங் ஹாப்பி கூட்டணியாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை பார்க்கல. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற பெரிய கட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கப்புறம் புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் தெரியல. அவங்க தனித்து போட்டிடுவார்களா இல்ல எங்கேயாவது ஒரு அணியில போய் சேருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு என்று ஒரு எனர்ஜி இருக்கிறது. புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சி ஒரு எனர்ஜி இருக்குன்றத முழுமையா நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னே சொல்லல. ஆனா அந்த எனர்ஜி ஒரு வடிவமாக உருவமாக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அது தேர்தலை சந்தித்து தேர்தலில் வாக்குகளை எந்த அளவுக்கு வாங்கும் எனக்கு சொல்ல தெரியல. நேற்று கூட ஒரு சர்வே பார்த்தேன். ஆனா அந்த சர்வே என்ன வெளியே வரல. அதான் அந்த சர்வேயோட ரிசல்ட் நான் சொல்றது தார்மீகமா இருக்காது. அதுல இன்னும் அதுல நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு அந்த சர்வே ரிசல்ட்ஸ். ஆனா இன்னும் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் தான் தெளிவா தெரியும். இப்ப கூட பாமக எந்த நிலையை எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. ஒரு சமுதாய ரீதியா ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. அப்புறம் அந்த கட்சிக்குள்ளே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. இன்னும் செட்டில் ஆகல. இந்தியா கூட்டணி மட்டும் தான் செட்டில் ஆயிருக்கு. மற்ற அணிகள் இன்னும் செட்டில் ஆகல. அது செட்டில் ஆன பிறகுதான் சொல்ல முடியும். ஆனா ஐ எம் கான்பிடன்ட் தட் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன். எனக்கு ஒன்னும் எதிர்பார்ப்பே இல்லையே. நான் என்னுடைய எதிர்பார்த்த மாதிரி அந்த சர்வே ரிசல்ட் இருக்கு. அந்த சர்வே ரிசல்ட் தான் வரப்போகுது. அதனால அந்த சர்வே ரிசல்ட்டை நான் சொல்றது நியாயமா இருக்காது. ஏன்னா ஜேவிசி ஸ்ரீபாவும் அவர் எடுத்திருக்கிற சர்வே 24ஆம் தேதிக்கு மேல வரப்போகுது. அது வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதனால சொல்றேன், ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அவரோட எந்தூசியாசத்தை வச்சு மட்டுமே அது ஒரு வாக்கு வங்கியா மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேண்டும். ஒரு அமைப்பு இருக்கணும், ஃபார்ம் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதுக்கப்புறம் அது கண்டினியூஸா கிரவுண்ட்ல பிரசன்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கட்சி எல்லா விஷயங்களை பற்றியும் தங்களோட நிலைப்பாட்டை சொல்லணும். இன்னும் அந்த நிலைக்கு அந்த கட்சி வரல. இன்னும் வரும் மாதங்களிலே அவர்கள் அந்த நிலைக்கு வரலாம். ஆனா இன்னும் அது வராத நிலையில இப்ப போய் என்னால தெளிவாக அவர்களை பற்றி ஒன்னும் சொல்ல முடியல. அது அவர்கள் என்ன நிலை எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க போய் ஏதாவது அவர் அணியில சேர போறாங்களா, தனியா நிக்க போறாங்களா, தனியா நின்னா எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாங்க, அந்த வாக்கு வாங்கினா யாருடைய வாக்கு வாங்க இருக்கிறது 100 வாக்கு தானே, இந்த 100க்குள்ள தானே எல்லாருமே அடங்கணும். அந்த 100ல யாருடைய வாக்கு அவங்க வாங்க போறாங்களா எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. எனக்கென்று ஒரு சில ஹேஷியங்கள் இருக்கு. அந்த ஹேஷியங்கள் படிதான் அந்த கருத்து கணிப்பு இருந்து அந்த கருத்து கணிப்பு வெளியே வரும்னு எனக்கு தெரியும். ஒரு வாரத்தில் முழுமையாக வரவேற்கிறேன். முதல்ல பகல்கத்தில் நடந்ததை ஒரு சாதாரண பயங்கரவாத தாக்குதலா நீங்க பார்க்க கூடாது. இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் வருவாங்க, ரேண்டமா குண்டு வைப்பாங்க, ரேண்டமா சுடுவாங்க. ஆனா பகல்காம் கொஞ்சம் வேறுபட்டது. அங்க மத ரீதியாக அங்க இருப்பவர்களை பிரித்தார்கள். மத ரீதியாக பிரித்து குறிப்பாக இந்துக்களை மட்டுமே குறிவைத்து
அவர்களை கொன்றார்கள். ஒரே ஒருத்தர் தான் அங்க ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர், அது வந்து இந்த போனி அந்த குதிரை சவாரி செய்யறவர் மட்டும் தான் அவர் இறந்து போனார். மற்ற மத ரீதியாக பிரித்து கொன்றார். இது ஒரு சாதாரண டெரரிஸ்ட் அட்டாக்கா பார்க்கக்கூடாது. அது ஏன் நடந்தது என்பதற்கு இந்த பல கேள்விகள் இருக்கு. ஏன் செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஏன் ஆச்சு, அந்த இடத்துல ஏன் செக்யூரிட்டி இல்ல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஏன் ஆச்சு, இந்த கேள்வியெல்லாம் யதார்த்தமா எழுப்ப வேண்டிய கேள்விகள் தான். அது உடனே இன்னைக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது, ஒரு காலத்துல சொல்லித்தான் ஆகணும். ஆனா அதற்கு நம்ம கொடுத்த பதிலடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான பதிலடி தான். இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை எடுத்த நடவடிக்கை முழுமையாக காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல நானும் முழுமையாக ஆதரிக்கிறோம். அது வந்து அந்த ராஜாங்க ரீதியாக யார் யாரிடம் பேசினார்கள் என்று எனக்கு நேரடியாக தெரியாது. அது ஐ எம் நாட் பிரிவி டு இட். என்ன யாரும் பிரீஃப் பண்ணல, நான் இதுதான் பாக்குறேன். ஆனா நம்ம போர் நிறுத்தத்தை முதலிலே அமெரிக்க அதிபர் தான் அறிவிச்சார். அது அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் போர் நிறுத்தத்தை பத்தி மத்த எல்லாருக்குமே தெரிஞ்சாங்க. அது ஏன் அப்படி அறிவிச்சாரு? அவருக்கு நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரா, இல்லனா இவங்க வந்து போர் நிறுத்தத்தை இவங்க வந்து பேசி அவர்கிட்ட தெரிவிச்சாங்களா எல்லாம் தெரியல. அதுக்கு தான் அரசாங்கம் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். நேற்று நடந்த வெளியுறவுத்துறை கூட்டத்தில் அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்ததாக நான் செய்திப்படுத்தியிருக்கிறேன். ஆனா வெளியே அந்த டீடைல்ஸ் எல்லாம் வரல. அதுக்கப்புறம் இல்ல அமெரிக்கா அது வந்து நேற்று நடந்த கூட்டத்தில் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி யாரும் இன்வால்வ் ஆகல சீஸ் ஃபயர்ல அப்படின்னு அவங்க வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறதாக நான் செய்தி படித்தேன். எனக்கு நேரடி நாலேஜ் இல்ல. அதுக்கு தான் நாங்க சொல்றோம், பார்லிமெண்ட் நீங்க கூட்டுங்க, ஒன் டே செஷன் வைங்க, வச்சு நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் சில கேள்விகள் இருக்கும், அதை நாங்க கேட்கிறோம். இதனால வந்து இந்த கேள்விகள் கேட்கறதுனாலயோ நீங்க பாராளுமன்றத்தை கூட்டுங்கன்னு சொல்றதுனாலயோ அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையை நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. இந்தியாவிலே மக்களிடம் நீங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அது பாராளுமன்றத்துக்கிட்ட சொல்லித்தான் மக்களிடம் சொல்ல வேண்டும். அதற்காக யூ மஸ்ட் டேக் தி பார்லிமெண்ட் இன்டு கான்ஃபிடன்ஸ். அதற்காக ஒரு ஷார்ட் செஷன் கண்டிப்பாக நடத்த வேண்டும். ஆனால் இதை விளக்க வேண்டிய இடத்துல இருப்பது அரசாங்கம் தான். அரசாங்கம் தான் இதை வந்து விளக்க முடியும். வேற எல்லாருமே நாமெல்லாம் ஏசியத்துல தான் பதில் சொல்றோம். நானும் பேப்பர்ல படிக்கிறது, டிவியில பாக்குறது, மற்றவங்க ஆர்டிகல் எழுதுறதை வச்சு தான் சொல்றேன். அப்புறம் ட்ரம்போட ட்வீட் வச்சு தான் சொல்றேன். ஒழிய நிஜமாவே என்ன நடந்தது என்பதை தெளிவாக ஒத்துக்கிறேன். ஒரு போர்க்காலத்துல எல்லா விஷயத்தையும் ஒரே டைம்ல உடனே ஓபனா சொல்ல முடியாதுன்றதையும் ஏத்துக்கிறேன். என்னென்ன சொல்ல முடியுமோ இந்த சில தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல இருப்பது அரசாங்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.